வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் த காஸ்பிள் அக்கார்டிங் டு செயின்ட் மார்க் இதை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷனை பார்க்கலாம் வாங்க. ஆரம்ப காலத்தில் கிறிஸ்டின்ஸ் கையில் ஒரு காஸ்பிள் தான் இருந்தது. அந்த காஸ்பிள் கடவுளுடைய மகனை பற்றி தான் இருந்தது. இதை ரெக்கார்டு பண்ணி நமக்கு கொடுத்தவங்க மேத்யூ, மார்க்கு மற்றும் சில பேர். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த எல்லா காஸ்பிள்லேயும் முக்கியமான ஒரு விஷயம் இருந்தது, இவாஞ்சலியன், அதாவது பிரிங் குட் நியூஸ், நல்ல செய்தியை கொண்டு வருதுன்னு. ஆனால் இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் யார் எழுதுனாங்கன்றது நமக்கு தெரியல, ஏன்னா அவங்க பேர் குறிப்பிடலை. ஆனால் இந்த காஸ்பெல் வாய்மொழியாக ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் கிறிஸ்டின்ஸ் மூலமாக இயேசுவோடைய இறப்பும் அவருடைய திருப்பி உயிர் தெழுந்தார் இல்லையா, அதுக்கப்புறம் தான் இது சொல்லப்பட்டது. அது வாய்மொழியாகவே தலைமுறையாக சொல்லிக்கிட்டே வந்தாங்க. எழுத்து மூலமாக வரும்போது இந்த ஃபஸ்ட்டு கிறிஸ்டின் ஜெனரேஷன் முடிகிற நேரத்தில் தான் வந்தது. இது ஏன் எழுத்து மூலமாக வச்சாங்கன்னா, கண்ணால் இயேசுநாதரை பார்த்தவங்களையும் அவருடைய அற்புதங்களை அனுபவித்தவங்களும் சரி பார்த்தவங்களும் சரி அவங்களாம் இறந்துக்கிட்டே வந்ததுனால கண்டிப்பாக இதை எழுத்து முறையில் வச்சு ஒரு ரெக்கார்ட் மாதிரி வச்சாதான் எதிர்கால சந்ததிக்கு இது போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பித்தாங்க. நம்மக்கிட்ட ஒரு 4 காஸ்பிள்ஸ் இருக்குது. இது அநேகமாக 60லேருந்து 100 ஏடிக்குள்ளே எழுதியிருக்கணும், அதாவது கிறிஸ்துவுக்கு பின்னாடி தான் எழுதியிருக்கணும் அப்படின்ற ஒரு கணிப்பு இருக்குது. இதெல்லாம் கூட எங்கே எழுதியிருப்பாங்கன்னா ரோம், ஆன்டியோச், எஃபெசஸில் தான் எழுதியிருக்கணும். ஏன்னா இங்கே தான் இயேசுவை நேராக பார்த்தவங்க மூலமாக சொல்லப்பட்ட செய்திகள் தெரிஞ்ச மக்கள் அங்கே இருந்தாங்க. இந்த காஸ்பிள்ஸில் என்ன இருக்குதுன்னா, இயேசுவை ஒரு மெசாயாவாக, இயேசுவை உலகத்தை காப்பரவா, சேவியர் ஆஃப் த வேர்ல்டா, இயேசுவை சர்வெண்ட் ஆஃப் த காடா, கடவுளுடைய வேலையாளா, ஃப்ரெண்ட் ஆஃப் சின்னர்ஸ், அதாவது பாவம் செஞ்சவங்களுடைய நண்பராக, சன் ஆஃப் காட், கடவுளுடைய மகனாக இந்த காஸ்பிள்ஸில் காட்டுறாங்க. இந்த காஸ்பிள்ஸை ஏன் எழுதுனாங்கன்னா, Jesus is the Christ, the Son of God, and that by believing you may have life in His name. அதாவது இயேசுநாதர் தான் கிரைஸ்ட், அவர் கடவுளுடைய மகன். இதை நீங்கள் நம்புறது மூலமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அவரிடத்துல பதிவு செய்வீங்க அப்படின்ற ஒரு செய்தி தான் இது. அதுக்காக தான் இந்த காஸ்பிள்ஸ்லாம் எழுதுனாங்க. சென்ட் மார்க் எழுதினவர் ஜான் மார்க்கு. இந்த ஜான் மார்க்கு தான் சென்ட் மார்க் எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு அட்டஸ்ட் பண்ணது 2nd செஞ்சுரி, அதாவது 2ஆம் நூற்றாண்டில் சர்ச் ரைட்டர்ஸாக இருந்த பாப்பியஸ், இரேனியஸ், அப்புறம் கிளெமெண்ட் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா, அப்புறம் இன்னும் சில பேர். ஜான் ஜெருசலத்தில் மேரி அவரோட அம்மாவோடையே இருந்தார். அது ஏர்லி சர்ச் பீரியட், அதாவது அப்போ தான் சர்ச்செலாம் உருவாக ஆரம்பித்த ஒரு காலகட்டம். அவரோட வீட்டில் தான் அந்த கிறிஸ்டின் மீட்டிங்ஸ்லாம் நடந்தது. அதாவது ஜெருசலத்தில் அதை நம்ம சர்ச்சுன்னு எடுத்துக்கலாம், ஏன்னா இப்போ சர்ச்சுன்ற பேர் கிடையாது, கிறிஸ்டின் மீட்டிங்குன்னு தான் இருந்தது. சில பேர் சொல்கிறாங்க ஒருவேளை இந்த இடத்துல தான் ஜீசஸோட லாஸ்ட் அப்புறம் அந்த ஈஸ்டர் சண்டே ஈவினிங், அதாவது அவர் திரும்பி உயிர் பெற்று வந்தார் இல்லையா, அந்த தோற்றம் அவர் வெளிப்படுத்தினதும் அந்த இடமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்க் பால் பரவனஸ் இவங்களோடு சேர்ந்து தான் அவருடைய முதல் மிஷினரி ஜேர்னி ஆரம்பித்தார். பின்னாடி அவர் பர்னபாஸோடு சைப்ரஸ்லேயும், அதுக்கப்புறம் அவர் ரோம்லேயும் தங்கியிருந்தார். அவர் ரோமில் இருக்கும்போது தான் இந்த காஸ்பிள்ஸை எழுதினார். இந்த விஷயத்தையும் உறுதி செய்கிறது இரானஸ், கிளெமெண்ட் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா, ஓரியன், எஸ்பிஎஸ் ஆஃப் ஜெரமோ. இவர் இதை எழுதும் போது இதை ரோமில் இந்த கிறிஸ்டின்ஸ்க்காக எழுதினாரா இல்லையான்றதை விட முக்கியமாக அவர் யாருக்காக எழுதினார்னா ஜென்டைல்ஸ் யாருன்னா ரோமில் இருந்த ஜூயிஷ் அல்லாத கிறிஸ்டின்ஸ்க்காக தான் இதை எழுதினாருன்னு சொல்கிறாங்க. முதல் 3 காஸ்பிள்ஸ், அதாவது மேத்யூ, மார்க், லூக், இது மூணுத்தையுமே ஸ்னாப்டிக் காஸ்பிள்ஸ்ன்னு வாங்க. ஸ்னாப்டிக்ன்றது ஒரு 2 க்ரீக் வேர்ட்ஸு. என்னென்னா இதெல்லாம் ஏன் சினாப்டிக் காஸ்பிள்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த 3 காஸ்பிளையும் காலம்ஸ் மாதிரி பக்கம் பக்கம் வச்சுட்டு பார்த்தோன்னா 3ம் ஒரே விஷயத்தை தான் சொல்லியிருக்கு, ஒரே வார்த்தைகளும் அதில் இருக்குது, ஒரே மாதிரியாக தான் அந்த நடையும் இருந்திருக்கு. அதனால் இதில் பார்க்கும்போது ஜீசஸோடைய என்ன சொன்னார், எங்கெல்லாம் வாழ்ந்தார், என்னெல்லாம் செஞ்சாருன்றதெல்லாம் இருக்குது. இந்த 3 காஸ்பிள்ஸும் பார்த்திங்கன்னா பிரிண்டிங் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே எழுதப்பட்டது. அதனால் கையால் ரொம்ப கவனமாக ரொம்ப நேரம் எடுத்து ஒரு கடினமான முயற்சியில் தான் இந்த காஸ்பிள்ஸ் எழுதியிருக்காங்க. இந்த 3ல் மார்க் எழுதுனது தான் முதல் காஸ்பிள் நமக்கு எப்படி தெரியும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஏன்னா 3 காஸ்பிளும் ஒரே மாதிரி தான் இருக்குது.
ஒரே வார்த்தைகள் தான் இருக்குது, ஒரே டீட்டெயில்ஸ் தான் இருக்குது. ஜீசஸ் என்ன சொன்னார் அப்படின்றது தான் அது மூணுத்துலேயுமே இருக்குது. ஆனால் நல்லா ஒத்து பார்த்து பரீட்சை செஞ்சு பார்த்தோன்னா நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது. மார்க்கும் லூக்கும் வந்து மேத்யூவும் லூக்கும் வந்து மார்க்கோட காஸ்பெல்லை அடிப்படையாக வச்சு தான் அவங்களோட காஸ்பெல்ஸை அவங்க எழுதியிருக்காங்க. அதனால் உலகம் முழுக்கவே வந்து மார்க்கோட காஸ்பெல் தான் முதல்ல எழுதப்பட்டதுன்றது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது. இப்போ மார்க் வந்து இதை எழுதும் போது இவர் வந்து எல்லாத்தையுமே நேரடியாக வந்து அதாவது இயேசுநாதரில் நடந்த எல்லா விஷயமே அவர் நேரடியாக பார்த்துருப்பாரா அப்படின்றதுக்கு நம்மக்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. ஏன்னா அது வந்து காஸ்பெல்லில் அவர் வந்து இயேசுநாதரோட வாழ்க்கையை பற்றிலாம் எழுதியிருக்காரு. இப்போ வந்து மார்க் நேரடியாக அதெல்லாம் பார்க்கலன்னா அப்போ இயேசுவோட வாழ்க்கை பற்றியும் அவருடைய அற்புதங்களை பற்றியும் அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இப்போ நமக்கு நல்லா தெரியும் அவருடைய வீடு தான் அந்த கிறிஸ்டின் மீட்டிங் சென்டராக இருந்திருக்கு. அப்போது அங்கே வர மக்கள்லாம் இயேசுவை பற்றி அவர் நடத்தின அற்புதங்களை பற்றி அவரோட வாழ்க்கையை பற்றி பேசுகிறத அவர் பலமுறை கேட்டிருப்பார். ரெண்டாவது வந்து அவர் எல்லாமே வந்து அப்போஸ்டல் பீட்டரோடைய ப்ரீச்சிங்கை வச்சு தான் அவர் எழுதியிருக்காரு. ஏன்னா பீட்டர் வந்து இயேசுவோடைய கூட இருந்தவர். அதனால் அவர் வந்து கேட்டதை வச்சு தான் அவர் இங்கே எழுதியிருக்காரு. இப்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா இப்போ ஒரு வேளை வந்து பீட்டர் பேசுனதெல்லாம் கேட்டதை மார்க் ஞாபகம் வச்சுக்கிட்டு அவர் எழுதியிருப்பார் அப்படின்றது நமக்கு இப்போ புரியுது. அப்போ மார்க்கோடைய காஸ்பெல் தான் எல்லா காஸ்பெலோட உயர்ந்ததுன்னு சொல்கிறதுக்கு 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று, அதுதான் முதல் எழுதப்பட்ட காஸ்பெல். ஏன்னா அது எழுதப்பட்ட காலகட்டம் அநேகமாக 65 AD இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அவர் அதில் பீட்டர் வந்து ஜீசஸ் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரு என்னெல்லாம் செஞ்சாருன்றதை நேரடியாக கேட்டு அவர் எழுதியிருக்கிறதுனால அது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் பீட்டருடைய மார்ட்டிடம் வந்து குரூசிஃபிகேஷனால் தான் இருக்கும்ன்றதை ஜீசஸும் சொல்லியிருக்காரு. இதை வந்து ஆரம்ப காலகட்ட சர்ச் ரைட்டர்ஸும் வந்து அவங்களும் வந்து இதை வந்து வழிமொழிகிறாங்க. இது எப்போ அவங்க வழிமொழிஞ்சாங்கன்னா நிரானுடைய பர்சிக்யூஷன் வந்து சர்ச்சில் வந்து 64 AD நடக்கும்போது சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுலேயே அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. அதாவது வந்து மார்க் வந்து அவருடைய காஸ்பெல் எழுதும் போது பீட்டர் உயிரோடு இருந்தாரா இல்லையான்னு. ஏன்னா கிளெமெண்ட் ஆஃப் அலெக்சாண்டர் ஆரிகனும் என்ன சொல்கிறாங்கன்னா மார்க் எழுதும் போது பீட்டர் உயிரோடு தான் இருந்தார் அப்படின்றது அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இரானியஸும் இன்னொரு ரைட்டர் அவர் வந்து ஆன்டி மார்டின் ப்ரோலாக் எழுதினவர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அப்போ பீட்டர் இறந்துட்டார் அப்படின்றாங்க. அதே மாதிரி பாப்பியாஸும் எதை தான் நினைக்கிறாரு. ஆனால் அவர் எதுவுமே வந்து வெளியில் அப்படியா சொல்லலை. இருந்தாலும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா மார்க் எழுதின காஸ்பெல் அநேகமாக வந்து 65 AD தான் எழுதியிருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவை இப்போ வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இதில் தீம் என்னென்னா ஜீசஸ் கிரைஸ்ட் தான் கடவுளுடைய மகன். அதாவது மார்க் என்னென்னா ஜீசஸை வந்து சன் ஆஃப் காடுன்னு யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்று அவருடைய ஹெவன்லி ஃபாதர், ரெண்டாவது சூப்பர் நேச்சுரல் நாலேஜ் இருந்த டீமன்ஸ் சாத்தான்களே வந்து ஜீசஸ் கிரைஸ்ட்டை கடவுளுடைய மகனாக சொல்லியிருக்காங்க. இன்னொன்று ரோம் நாட்டில் வாழ்ந்த ஒரு மனிதர், நாலாவது அவரே. அப்போது மார்க் தான் ஃபஸ்ட்டு வந்து ஜீசஸ் என்னெல்லாம் செஞ்சாருன்றது ஒரு ஆர்டராக எழுதியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஆழ்ந்த நம்பிக்கை வரதுக்காக தான் அவர் இந்த காஸ்பெலை எழுதியிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் ஏன் எழுதினாருன்னா பீட்டர் அவர்கிட்ட என்னெல்லாம் சொன்னாரோ அது அடுத்த தலைமுறைக்கு போய் சேரணும். அதே மாதிரி தவறான தகவல்கள் போய் சேர்ந்துடக்கூடாது. அதனால் நம்ம எழுதி வச்சது வந்து பீட்டர் வந்து இயேசுவோட வாழ்ந்த ஒருத்தர் சொன்ன வார்த்தைகளை நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்றதுனால தான். அதனால தான் இன்றைக்கும் மார்க்கோடி காஸ்பெல் வந்து ஒரு கிறிஸ்டியன் ஒர்க் ஷாப்பாகவும் கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து அந்த பேப்டிசல் அப்புறம் ஈஸ்டர் லிட்டர்கிரிஸ்க் எல்லாத்துக்குமே ஒரு மெட்டீரியலாக இருக்குது. இப்போ மார்க் காஸ்பெலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ஷார்ட்டஸ்ட் காஸ்பெல். கரெக்டாக சுருக்கமாக எல்லா விஷயங்களையும் எல்லாமே இருக்குது. மெயினாக வந்து ரோமன்ஸ்க்கு அது வந்து சொல்கிற மாதிரி எழுதியிருக்கு. ரெண்டாவது ஜீசஸோடைய விஷயம் எல்லாமே அவர் எப்படி இருந்தார், அவர் வாழ்க்கை எப்படி வாழ்ந்தாருன்றதை அழகாக எடுத்து காட்டுது. அது எல்லாமே ஜீசஸோட அற்புதங்களெல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அவருடைய வார்த்தைகள் எல்லாமே வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை படிக்கிறவங்களுடைய நம்பிக்கை வந்து இன்னும் பலப்படும். 18 மிராக்கிள்ஸ் அப்புறம் 4 பேரபிள்ஸ் வந்து அதில் வந்து சொல்லியிருக்கு. மார்க் வந்து
எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நேரடியாக பேசுகிற மாதிரியே ஒரு நேரடியாக பார்த்த ஒருத்தவங்க எழுதின மாதிரியே எழுதியிருக்காரு. அதே மாதிரி அவரோட ஸ்டைல் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஒரு சின்ன குழந்தை சொல்கிற மாதிரி இருக்குது. எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே வந்து ஒன்றோட ஒன்று ஆண்டுன்ற வார்த்தை மூலமாக தொடர்படுத்தி எழுதியிருக்காரு. அவருக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தைகள் பார்த்திங்கன்னா ஆண்ட் ஸ்ட்ரெயிட் அவே, ஆண்ட் இமீடியட்லி. ஏன்னா காஸ்பெல்லில் இந்த 2 வார்த்தைகளும் 30 தடவை வருது. அது மாத்திரம் இல்லாமல் ஜீசஸே வந்து உபயோகித்த ஆரமிக் வேர்ட்ஸான டலிதா குமி, அதாவது டு ஜைரஸஸ் டாட்டர், எப்பப்பத்தா டு த டெஃப் மேன், அப்பா ஃபாதர் இன் த கார்டன், எலா எலா லா லாமா சபாத்தானி ஆன் த கிராஸ். இந்த வார்த்தைகள்லாம் அவர் வந்து அந்த காஸ்பெல் உபயோகப்படுத்தியிருக்காரு. மெயினாக வந்து ஜீசஸோட டீச்சிங்ஸு, அதை கிங்டம் ஆஃப் காடை பற்றி அதில் தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. இந்த காஸ்பெலில் தான் இந்த மெசானிக் சீக்ரெட்டுன்னு சொல்கிறோம். ஏன்னா வந்து இதில் ஜீசஸ் வந்து மக்களை எப்படி கமாண்ட் பண்ணார் அப்படின்றத பல இடத்துல அவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த காஸ்பெல், அதாவது மார்க்கோட காஸ்பெல் படிக்கும்போது நமக்கு ஒரு ஜியாகிரபிக்கல் தியாலஜி ஸ்ட்ரக்சரே கிடைக்குது. அதாவது கலீலியிலேருந்து ஆரம்பித்து ஜெருசலம் இருக்கும்போது மொத்தம் 16 சாப்டர்ஸ் இந்த காஸ்பெல்லில் இருக்குது. இதை நம்ம எப்படி டிவைட் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து காஸ்பெல்லில் ஜீசஸோட ஆக்டிவிட்டி கலீலியில், 2வது பார்ட் வந்து ஜெருசலத்தில் வந்து அவர் என்ன செஞ்சார், கலீலேருந்து ஜெருசலம் போகிற அந்த ஜேர்னி, அப்புறம் இந்த சிம்பாலிக் ஆக்ஷன்ஸு, டீச்சிங்ஸு, அந்த ஜெருசலமில் இருந்தபோது அந்த அவர் என்னெல்லாம் செஞ்சார் அப்படின்றத பற்றி, 4வது வந்து அந்த பேஷன், அப்புறம் டெத்து, அதுக்கப்புறம் திரும்பி உயிர்த்தெழுந்து வந்தது, இதெல்லாம் வந்து ஜெருசலம் நடந்தது ரெக்கார்ட்ஸ் இதில் இருக்குது. இந்த 16 சாப்டர்ஸோடைய ஒரு சுருக்கத்தை நம்ம அடுத்து வர வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ இந்த இன்ட்ரடக்ஷனில் நீங்களும் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் ஹைப் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்ப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.